முக்கிய செய்தி. சனாதன தர்மம் குறித்த துணை முதலமைச்சர் உதயநிதியின் கருத்து வெறுக்கத்தக்க பேச்சு என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. உதயநிதியின் கருத்தை விமர்சித்து பதிவிட்ட பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாலவியா மீது பதியப்பட்ட குற்றவியல் வழக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமித் மாலவியா மீதான குற்றவியல் வழக்கு ரத்து செய்யப்பட்டு உள்ளதாகவும் உதயநிதியின் கருத்து வெறுப்பு பேச்சுக்கு சமம் எனவும் உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சில மாதங்களுக்கு முன்பு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று பேசுறாரு. அப்ப சனாதன தர்மம் என்பது மலேரியா போன்றது, அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இதற்கு தமிழகம் மட்டும் இல்லாம நாடு முழுவதும் இருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. துணை முதல்வருடைய இந்த பேச்சை கண்டித்து பாஜக நிர்வாகி அமித் மாலவியா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தாரு. டெங்கு மலேரியாவோட இணைத்து பேசி உதயநிதி இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு தன்னுடைய பதிவுல அமித் மாலவியா சொல்லியிருந்தாரு. அவருடைய பதிவு கலவரத்தை தூண்டுற வகையிலாக இருக்கிறது, அவர் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் அமித் மாலவியா குறிப்பிட்டிருந்தாரு தன்னுடைய போஸ்ட்ல. இந்த நிலைமையில அமித் மாலவியா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் அளிக்கப்படுகிறது. அதன் பேர்ல திருச்சியில் இருக்கக்கூடிய போலீசார் அமித் மாலவியா மேல வழக்கு பதிவு பண்றாங்க. அதை ரத்து செய்யணும்னு அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனு விசாரிக்கிறாங்க. அப்ப நீதிபதி என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சனாதன தர்மம் பற்றி உதயநிதி பேசிக்கக்கூடிய பேச்சு என்பது வெறுக்கத்தக்க வகையில இருக்குது அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அமித் மாலவியா மீதான அந்த வழக்கையும் ரத்து பண்றாங்க. துணை முதல்வருடைய பேச்சு சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க. 100 ஆண்டுகளாக திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் இந்து மதத்து மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்கன்னு நீதிபதி ஸ்ரீமதி குறிப்பிடுறாங்க. உதயநிதியுடைய வெறுப்பு பேச்சு தொடர்பாக தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படலையே, ஏன் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, ஒழிப்பு அப்படிங்கிற சொல் இனப்படுகொலை அல்லது கலாச்சார படுகொலைய தெளிவாக குறிக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்ப இது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள், நீதிபதி தெரிவித்த கருத்து. இதற்கு எதிராக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ட்விட்டர்ல பதிவை வெளியிடுறாரு. அதுல நீதிமன்றத்துல நீதிபதி குறிப்பிட்ட விஷயங்களை எல்லாம் தொட்டு காட்டி இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களை உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், சனாதனத்தை பின்பற்றவங்களுக்கு எதிராக அவர் பேசுகிறார், அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கிறது என்பதை நீதிமன்றமும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இருக்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. மேலும் திமுக தொடர்ந்த வழக்கு சட்ட செயல்முறையை தவறாக பயன்படுத்துவதாகும் என்பதை நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறதுன்னு தன்னுடைய பதிவுல அண்ணாமலை தெரிவித்திருக்கிறாரு. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 89397 5009.